Let us turn to the book of Revelation chapter 5 and verses 9. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And they sung a new song, saying, Thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Hallelujah. Hallelujah. There is a song in heaven, it seems. பாருங்க, பரலோகத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. And there is a song where the heaven is getting rejoiced, it seems. பரலோகம் ஒரு பாடலை கேட்டு அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறது. See, we all get this merry, we all get happy when we hear certain songs. பாருங்க, சில பாடலை கேட்டால் நமக்கு கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கு. Whatever it is, whatever kind of song it may be. எப்படிப்பட்ட பாட்டா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி. Likewise, there is a song in heaven. அதே போல பரலோகத்திலும் ஒரு பாடல் உண்டு. There is a beat in heaven. பரலோகத்திலே ஒரு பீட் இருக்கு. And the angels in heaven are liking that song. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அந்த பாடல்கள் மிகவும் பிடித்தவண்ணமா இருக்கிறது. And the name of the song and the lyrics of the song is this. அந்த பாடலுடைய பெயரும் அந்த பாட்டினுடைய அந்த லிரிக்ஸ் என்னவென்றால், Thou hast redeemed us by your blood. அதாவது உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். From every kindred and tongue and people and nation. அதாவது சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். Hallelujah. Hallelujah. The angels are very happy. தூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். The heaven is joyful. பரலோக மகிழ்ச்சியா இருக்கிறது. The Lord is very happy in heaven. தேவன் பரலோகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். Why? The book of Revelation chapter 5 says, ஏனென்றால் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, because the blood of Jesus has purchased you and me by his blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நாங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். That he has purchased us from every kindred, from every tongue, people and nation on the earth. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. They are not rejoiced because the glory is in heaven. பாருங்க, பரலோகத்தில் மகிமை இருக்கிறது நிமித்தம் அங்கே மகிழ்ச்சி இல்ல. They are not rejoicing because the Lord is in heaven. தேவன் பரலோகத்தில் இருப்பதனால் மகிழ்ச்சி அல்ல. They are not rejoicing because the streets are of gold in heaven. பாருங்க, பரலோகத்தில் தெருக்கள் தங்கத்தினால் இருக்கிறதுனால மகிழ்ச்சி அல்ல. But they are rejoicing in heaven because you and I were redeemed by the blood of Jesus. அங்கே மகிழ்ச்சி உண்டாகிற காரணம் என்னென்றால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். That is why it is very important to have a good smile when you sit in a prayer meeting. அதனால தான் ஒரு சபையில உட்காரும் பொழுது, ஒரு ஜெப கூட்டத்தில் உட்காரும் பொழுது சிரித்த முகத்தோடு உட்கார்றது அவசியம். தூதரே பயந்து போவாங்க, என்ன நடக்குதுங்க, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும், இவங்க மீட்கப்பட்டாங்கன்னு. இவங்க ஏதோ பார்த்தா அப்படி தெரியலையே. See, the heaven is very happy. பரலோகத்தில் மகிழ்ச்சி. The heaven is so joyful. அவ்வளவு மகிழ்ச்சி பரலோகத்தில். We all, I used to ask God, Lord, why angels are happy? நான் தேவனிடத்தில் கேட்பேன், ஏன் தூதர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள்? Why the heaven is filled with joy? ஏன் பரலோகமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது? Is there because no lack of money there? அங்கே பண பிரச்சனை இல்லை அதனாலயா? Is it because so many angels are there without jealousy? ஏராளமான தூதர்கள் ஒரு பொறாமை இல்லாமல் இருக்கிறார்கள் அதனாலயா? Is it because of that, Lord? அதனாலயா ஆண்டவரே? No, இல்ல. it is not because of that. அதனாலலாம் இல்ல. The word of God says, வசனம் சொல்லுகிறது, every angel in heaven is so happy. தூதன் ஒவ்வொரு தூதனும் பரத்திலே சந்தோஷமா இருக்கிறார்கள். The joy is so much bubbling in heaven because ஏராளமான மகிழ்ச்சி அங்க இருக்கிறது. ஏனென்றால் we have been redeemed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமே அதனாலே. Hallelujah. Hallelujah. There is only one reason for the heaven to rejoice. ஒரே காரணம் தான் உண்டு பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. That is the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். Hallelujah. Hallelujah. See, we have the blood of Jesus. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்டு. There is somebody very joyful for us. நமக்காக நம் நிமித்தம் அங்கே மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். The whole of heaven is joyful for us. முழு பரலோகம் நம்மை நினைத்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். This is not possible in this earth, you see. பாருங்க, இது பூமியிலேயே இது சாத்தியம் அல்ல. Nowadays people have the problem, if I get all these riches, who do I have to share these riches? Who is going to share the joy? யார் இல்ல, எல்லாரும் போறாம. இந்த பூமியில சகல சம்பத்துக்குனாலும் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டா யாரோட நான் அதை பகிர்ந்து கொள்வேன்? எத்தனை பேருக்கு பொறாமை இருக்குது பாருங்க. புது போன் வாங்கினா வெளியே எடுக்க முடியல, பயம். போனை வாங்கி காட்டுவோம், வர மாட்டுது, பயம் வருது, ஐயோ காட்டினா பொறாமப்படுவானு. புது கார் வாங்கினா அதையும் கவர் போட்டு தான் மூட வேண்டியதா இருக்கு. You see, you buy anything new, you got to hide it. எதை புதுசா வாங்கினாலும் மூட வேண்டியதா இருக்கு. Why? ஏன்? The other person is looking. இன்னொருத்தர் பார்க்கறாரு, ஐயோ காட்டணும்னு ஒரு பக்கம் தோணுது, காட்டினா எங்கேயாவது வச்சிடுவானோன்னு தோணுது. பாருங்க,
We are unable to even express the joy. நம்ம சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியல. But the heaven says, பரலோகம் சொல்லுகிறது, I am expressing the joy. நாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து The கொள்கிறோம். angels are expressing the joy. தூதர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். Not because you and I are rich. நீங்களும் நானும் பணக்காரர்களா இருக்கிறதால அல்ல. Not because you and I are trying to become holy. நீங்களும் நானும் பரிசுத்தமாக முயற்சி எடுக்கிறதால அல்ல. But the word of God says, because of the blood of the lamb. வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமே. Hallelujah. Hallelujah. And it says, சொல்லுகிறது, why? ஏன்? Because the blood of the lamb has redeemed us from every kindred and tongue and people and nation. பாருங்க, மறுபடியும் அதை வாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டீர். அங்க பாருங்க. This is something we have to focus on. இதுதான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். The word kindred is very very important. பாருங்க, சகல கோத்திரங்கள், which means one's family and relations. ஒருவருடைய குடும்பம், அவர்களுடைய சொந்தக்காரர்கள், or else skin and family members, அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர்கள், connections, அதாவது கனெக்ஷன்ஸ், own flesh and bloodline, அதாவது நம்முடைய சொந்த மாமிசமும் நம்முடைய இரத்தத்திலே வருகிற வம்சம், tribe, house and lineage. That means the history of the family, the family tree. அதாவது அந்த குடும்பத்தினுடைய வம்ச வரலாறு. See, now you see old people taking their grandchildren outside for walking. பாருங்க, வயதானவர்கள் அவர்கள் பேரும் பேத்திகளை கொண்டு வெளியே போவாங்க. பாக்குற வீட்லாம் சொல்லுவாங்க, இதே முப்பாட்ட வச்சிருந்தாங்க, தாத்தா வச்சிருந்தாங்க. யாரை வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா சொல்றது. கரெக்ட்டா? They should, because they want to let the children know that somewhere somebody, some great grandfather had this property. பாருங்க, யாரோ ஒரு பெரிய முப்பாட்டன் தாத்தா வந்து யாரோ ஒரு தாத்தாக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு, அத இவரு காட்டி நம்மளது தான் சொல்லுவார். Likewise, the word kindred means the family lineage. அதே போல கோத்திரங்கள் என்றால் அந்த குடும்ப வம்ச வரலாறு, or the relationship from the blood stream. அதாவது இந்த இரத்தத்தினாலே உண்டாகின அந்த உறவினுடைய வம்ச வரலாறு. Now what does it mean when the word of God says that the blood of Jesus has redeemed us from every kindred? பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல கோத்திரங்களிலிருந்து மீட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? It just means that the Lord's blood has delivered us from every family bondage, every curse. அதாவது குடும்ப சாபத்திலிருந்து நம்ம இயேசுவின் இரத்தம் மீட்டிருக்கிறது என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. See, this subject everybody likes. இது எல்லாருக்கும் பிடிக்கும். சாபம் பாருங்க, எவ்வளவு பயமான சப்ஜெக்ட், எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்க மக்களுக்கு. Here God is saying, இங்க தேவன் சொல்லுகிறார், that the blood of Jesus, இயேசுவின் இரத்தம், has redeemed us from every family bondage. சகல குடும்பத்தின் அந்த கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறது. We all have a fear whether this ancestral sin is following me. நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும், எங்களுடைய தாத்தாவுடைய இந்த பாவம் என்னை பின்தொடருமோ? Lord, my great grandfather died in a heart attack. Will I die in a heart attack? என்னுடைய முப்பாட்டனுக்கு வந்துட்டு இருதய அடைப்புல இறந்துட்டார், எனக்கு வந்துருமோ? The great grandfather died with a kidney problem. Will their kidney problem come to me? இன்னொரு தாத்தாக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது, எனக்கு வந்துருமோ? சொல்லிட்டே கிட்னி ஃப்ரை சாப்பிடுறது. God says, தேவன் சொல்லுகிறார், from such problems, from such generational curses, my blood has redeemed you. இப்படிப்பட்ட பாரம்பரிய சாப கட்டுகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. See, people are so much worried, Lord, how to come out of the curse? பாருங்க, ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனை, எப்படி இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவது? Where should I go to come out of the curse? எங்கே போய் இந்த சாபத்திலிருந்து நான் பரிகாரம் செய்துட்டு வெளியே வரணும்? How many times do I need to pray in a day to come out of the curse? எத்தனை முறை நான் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக? The word of God says the heaven is rejoicing this night because you and I are delivered from such ancestral curse by the blood of Jesus. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் பரலோக மனமகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் குடும்ப சாபத்திலிருந்து, இந்த வம்சத்தின் சாபங்களிலிருந்து இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. See, this is a very cruel kind of bondage. இது மிக கொடூரமான ஒரு கட்டு. There is, you cannot go through anything like this in your life. பாருங்க, உங்க வாழ்க்கையிலே இதை போல நீங்க எதிலுமே போக ஆசைப்பட மாட்டீங்க. The most disastrous and the most painful thing in life is to stay under bondage. ஒரு கட்டுகளிலே, ஒரு சாபத்தில் இருப்பதுதான் வாழ்க்கையிலே கொடூரமான காரியம். I have seen people in my own eyes. என்னுடைய கண்களில் பார்த்திருக்கிறேன். There was a friend of mine. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. In his family he had around 4 or 5 brothers. அவருடைய குடும்பத்தில் 4-5 சகோதரர்கள். Every year on that particular month one of the brother will die. பாருங்க, ஒவ்வொரு வருடம் அந்த மாதத்திலே ஒருத்தர் இறந்துருவாரு. He is crying, brother, I am unable to come out of this. பிரதர், என்னால இதை விட்டு வெளியே வர முடியலன்னு பயப்படுகிறார். Curse, சாபம், bondage, கட்டுகள், the cruel curse
is ruining his life. கொடூரமான இந்த கட்டுகள், இந்த சாபங்கள் குடும்பத்தை சீரழிக்கிறது. Hallelujah. Hallelujah. Some people, they have a problem that they cannot prosper financially after a particular place. பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கு பண ரீதியிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கும். Some people, they know they'll prosper to a particular extent. ஒரு லெவல் வரையிலும் வளர்ந்து வருவார்கள். The business will drop down. திடீர்னு பிசினஸ் படுத்து. The job will go off. திடீர்னு வேலை போய்டும். The family will again be broken. குடும்பம் மறுபடியும் உடைந்து போகும். What is this? என்ன இது? Mere curse. சாபம். Mere bondage. ஒரு கட்டு இது. It is from this the blood of Jesus has redeemed us. இதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. It is for this the heaven is rejoicing. இது நிமித்தம் தான் பரலோகம் மனமகிழ்ச்சியா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Some people ask, சிலர் கேட்கிறார்கள், they have a fear in their heart. அவங்கள் இருதயத்தில் ஒரு பயம் உண்டு. Brother, which Amavasa prayer I need to go? அங்க வருவோம். Which Amavasa prayer meeting I got to go that this curse will leave me? எந்த அமாவாசை கூட்டத்துக்கு போனா இந்த சாபம் என்ன விட்டு போகும்? பாருங்க, one brother, he told me like this. ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னாரு, brother, you have to come for the Amavasa meeting, not now, many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னார், நீங்க அமாவாசை கூட்டத்துக்கு வந்தே ஆகணும். But I doubt whether you will survive till that time. அது வரையில நீங்க பிழைத்திருப்பீங்கன்றாலே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லிட்டு. இந்த மாதிரி சொன்னா மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? உடனே பிரேயர் பண்ணும். அப்படி இல்லைன்னா மறுநாளே அமாவாசை கூட்ட வைக்கணும். அதுவும் இல்லாம அது வரைக்கும் பொழைச்சிருப்பானா தெரியாதுன்னா என்ன நினைக்கிறது? நான் I was thinking, what is this? நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே இது? And I found out these people, they go around saying the same thing to everybody. இதையே எல்லாரும் பார்த்து சொல்றாங்க. Because there is a fear in people, will I survive? ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் பிழைப்பேனா? Everybody in the whole world, they know that somewhere they are affected by bondage. பாருங்க, எல்லாருக்கும், எல்லா குடும்பத்திற்கும் ஒரு விதத்துல தெரியும், ஒரு விதமான கட்டுகள்ல அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அமாவாசை வெயிட் பண்றீங்க நிறைய பேர். You know what? Why is Amavasa prayer happening in Chennai or Tamil Nadu or India? ஏன் இந்தியாவிலயோ தமிழ்நாட்டிலயோ சென்னையிலயோ அமாவாசை கூட்டம் நடத்துறாங்க தெரியுமா? It is basically a prayer where Hindu folks must be doing. பாருங்க, இந்து ஜனங்கள் தான் இதை செய்வார்கள். And why they should do is because to pray for the widows and single women. ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் விதவைகளுக்கும் தனியா இருக்கிறவர்களுக்காக செய்யறது. அதுக்கு தான் அமாவாசை ஜெபம். நம்ம ஆளுங்க அதை விட்டாங்க. அந்த நாளை பிடிச்சிட்டு மந்திரக்காரனை எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கிறாங்க. You see, they left the main concept of Amavasa prayer. அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை விட்டுட்டு and they are trying to focus on some other thing. வேற காரியத்தின் மீது அவர்கள் நோக்கத்தை வைக்கிறார்கள். On Amavasa day, the witchcraft doctor is sitting in the cemetery doing some mantram. அமாவாசை நாள் வந்துட்டு மந்திரக்காரர் சுடுகாட்டுல உட்கார்ந்து மந்திரம் பண்றாரு. And the pastor and the preacher is doing prayer in the church. பாஸ்டரும் பிரசங்கியாரும் சபையில வந்து ஜெபம் பண்றாங்க. What is the concept behind it? என்ன கான்செப்ட் இது? ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெபம் பண்ணுவாங்க. அவர் இந்த பக்கம் மந்திரம் பண்ணுவார், இவர் இந்த பக்கம் ஜெபம் பண்ணுவார். அது மேல போகும்போது ரெண்டு உடைஞ்சிடுமா? என்னங்க படமா காட்டுறாங்க? See, it is not like that. அப்படி இல்ல அது. The concept is totally wrong. கான்செப்ட் தவறு. The concept is that the blood of Jesus has given us victory. இயேசுவின் இரத்தம் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டது. The concept is that when you believe the blood of Jesus, every witchcraft is cancelled. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தால் சகல மந்திரங்களும் செயல் இழந்து போனது. Why? ஏன்? Behold, the scroll is open. The புத்தகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. That is why the word of God says the angels are happy, the scrolls are open. ஆகவேதான் தேவ தூதர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், புத்தகம் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. We need not worry. நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. Because we are in the blood of the lamb. நாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The blood of Jesus is so powerful, இயேசுவின் இரத்தத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. No witchcraft can ever stand. எந்த மந்திரமும் அதற்கு எதிரே நிற்க முடியாது. See, we have to talk about this a bit. கொஞ்ச நேரம் இத பத்தி பேசணும். Why? ஏன்? We all fear witchcraft. மந்திரனாலே எல்லாருக்கும் ஒரு பயம். எல்லாருக்கும் என்னதான் நம்ம சிரிச்சாலும் ஒரு எலுமிச்சை பழம் பாருங்க, ஏதாவது ஜூஸ் கடை வந்து ஒரு எலுமிச்சை உங்க வீட்டு போய் உள்ளட்டும், அப்போ இருக்குது உங்களுக்குள்ள எல்லா பிரதரு, பாஸ்டரு, ஃபாதர் எல்லாரையும் கூப்பிடுங்க, குருக்கா கூட கூப்பிடுங்க. Why? There is a fear. ஒரு பயம் இருக்கு. Because we don't understand what the blood of Jesus is all about. இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு முழு வெளிப்பாடு நமக்கு இல்லை, அதனால பயம் இருக்கு. We are only focused on saying இயேசுவின் இரத்தம், victory in the blood of Jesus, victory in the blood of Jesus. நாம என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா இயேசு இரத்தம் இத மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். But what did the blood of Jesus give you victory? அந்த இரத்தம் உங்களுக்கு எதிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்தது. Something else the blood of Jesus has given you and me. இயேசுவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் வேறொரு வித்தியாசமான காரியத்தை கொடுத்திருக்கிறது. It is not just redemption.
மீட்பு It மாத்திரமல்ல, is not just escaping from the sin. அதாவது பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, It is not escaping from witchcraft alone. ஒரு மந்திரத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, No. இல்லை, There is some other thing the blood of Jesus has given for you and me. இயேசுவின் ரத்தம் இன்னும் அதிகமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது. What is that? என்ன? Revelation chapter 5 and verses 10. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And has made us unto our God kings and priests, that we shall reign on the earth as kings. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். Hallelujah. Hallelujah. Everybody repeat after me. மறுபடியும் என்னோடு சொல்லுங்கள். The blood of Jesus இயேசுவின் ரத்தம் has made me என்னை kings and priests. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறது. Why? ஏன்? இதுதான் இப்போ கேள்வி. அழகா சொல்லிட்டீங்க பின்னால. Why? ஏன்? The word of God says, வசனம் சொல்லுகிறது 5 and verse 10, 5ஆம் அதிகாரம் that 10ஆம் we வசனம், shall reign on the earth. நாமோ பூமியிலே அரசாளும்படி. Hallelujah. Hallelujah. Some people think that by the blood of Jesus, சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே that they got saved from every sin and from every bad things they were doing earlier. எல்லா தவறான கெட்ட பழக்கங்களிலிருந்தும் எல்லா பயங்கரமான கொடிய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை So first ஆக்கப்பட்டார்கள். thing what they'll do is they'll try to have a good shave, என்ன பண்ணுவாங்க? முதல்ல நல்லா ஷேவிங் பண்ணிட்டு and they'll try to wear a pious dress upon themselves. அவங்க மேல ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாதாரணமான Dress பரிசுத்தமான உடை, சாதாரண உடை போட்டா பரவாயில்லை, பரிசுத்தமா உடை, அந்த உடை கூட கசங்காது. Why? ஏன்? Because they think the blood of Jesus has now covered them. Now they're getting ready to go to heaven. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் அவர்களை மூடினதை போல ஒரு தாட்டை வைத்துக்கொண்டு இப்பொழுது அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதை போல எண்ணுகிறார்கள். இன்று மரித்தா பரலோகம் போவியா? உடனே கடவுளுக்கு ஒப்பு கொடு. சரி, ஒப்பு கொடுத்தாச்சு. அப்புறம் he will be thinking, okay, the pastor said if I die today I will go to heaven, so I got Jesus. Now what do I need to do? பாஸ்டர் சொன்னாரே, நீ இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போவியா? சரி, நான் பயந்து இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிறேன். சரி, அடுத்தது? After he got saved, now he is only waiting, Lord, will I come to heaven? When are you coming down to take me? ரட்சிக்கப்பட்டவன் அவனுடைய பிரச்சனை, ஆண்டவரே எப்போ நான் பரலோகம் வருவேன், இல்ல எப்போதான் நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போவீங்க? God says, hello, that is not my plan. தேவன் சொன்னா, அது இல்லப்பா என் திட்டம். God redeemed you not to take you to heaven. தேவன் உங்களை மீட்டு கொண்டு பரலோகம் கூட்டிட்டு போகல. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ மனசுக்கு ஆறுதலா பேசுவீங்கன்னு சொன்னா என் மனசையே உடைக்கிற மாதிரி இருக்குது செய்தி. God did not come and God not gave his son and God not make him to shed his blood that you would be redeemed and again you will escape to heaven. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் ரத்தம் சிந்தை வைத்து உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அதுக்காகலாம் இல்ல. That is not God's plan. அது இல்ல தேவனுடைய சித்தம். That is just a final plan. அது தேவனுடைய கடைசி திட்டம். The main plan is that you and I will reign as kings and priests on this earth. முக்கியமான திட்டம் எதற்கென்றால் நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இந்த பூமியிலே அரசாளும்படிக்கு. பாருங்க, இந்தியால மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. They are unable to accept this. இத வந்து இந்தியாவில் இருக்கிற ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. They are able to accept that the blood of Jesus has cleansed them. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை சுத்திகரித்தது என்று ஏற்றுக்கொள்வார்கள். They are able to accept that they are going to heaven. அவர்கள் பரலோகம் போகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். But they are unable to accept the responsibility which God has given for them. தேவன் அவர்களுக்கு என்று கொடுத்த கடமையை மறுப்பார்கள். God has told you and me to be as kings and reign on the earth. தேவன் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பூமியிலே அரசாளும்படிக்கு ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார் என்று. பாருங்க, once I was in the Anna Nagar signal. Anna Nagar signal இருந்தேன். I was driving the car. வாகனத்தை ஓட்டிக்கொண்டு Suddenly four young boys knocked the car and they said, give me some money. திடீரென்று ஒரு 4 சிறுவர்கள் வந்து என் காரை கதவை தட்டி காசு கொடுன்னு கேட்டாங்க. வாட்ட சாட்டமா சூப்பரா இருக்காங்க. காலையில தான் 4 பரோட்டா சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்காங்க. They are very built, stout. நல்லா வந்துட்டு ஓட்டம் நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்கிறாரு. So I told them, சொன்னேன், why do you want money? I will get you a job. எதுக்கு உனக்கு காசு? உனக்கு வேலை வாங்கி தரேன். சார், காசு கொடுக்கலன்னா விட்டுடுங்க சார். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். வேலைலாம் கொடுக்காதீங்க சார். I cannot work. என்னால வேலை பண்ண முடியாது. No. முடியாது. Anything freely comes I will take. Responsibility I don't want. காசு கொடுக்குறீங்களா வாங்கிக்கிறேன். கடமை எல்லாம் கொடுக்காது. We are able to say to God, yes, the blood of Jesus cleansed me freely. Okay, I'll take it. நாம் தேவனை பார்த்து சொல்ல முடியும், ஆம், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்தது, என் பாவத்தை கழுவுகிறது, ஏற்றுக்கொள்ளுங்க, ரைட். But God says,
There is a responsibility I give you. ஆனால் தேவன் சொல்ல அதோடு கூட ஒரு கடமையும் கொடுக்கிறேன். You should reign as a king in this earth. நீங்கள் ராஜாவா இந்த பூமியிலே அரசாள வேண்டும். You should reign as a priest in this earth. நீங்கள் ஆசாரியர்களா இந்த பூமியிலே அரசாள வேண்டும். Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say this. உங்களுடைய பக்கத்துல இருக்கல பார்த்து சொல்லுங்க. God's will for you தேவனுடைய சித்தம் உங்களுக்கு is to reign as king and priest. ராஜாவாய் ஆசாரியராய் அரசாளும்படிக்கு. Hallelujah. Hallelujah. Now, what does the word reign mean? அரசாளுவது என்றால் என்ன? In the Greek it means கிரேக்க மொழியிலே symbasilio. சிம்பாசிலியோ. என்ன பிரதர் ஏதோ வார்த்தை எடுத்துட்டு வந்துடுறாரு. It is SYMBASILEUO, which means to reign together with Christ. அதாவது கிறிஸ்துவுடனே கூட ஒன்று சேர்ந்து அரசாளுவது. Hallelujah. Hallelujah. God is commanding those who have been redeemed by the blood to reign with Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அவரோடு கூட ஒன்று சேர்ந்து அரசாளும்படி. That is to not only reign on the earth, to have authority on the earth. இந்த பூமியின் மீது மாத்திரம் அரசாளும்படி அதன் மீது அதிகாரம் வைத்துக்கிறது மாத்திரமல்ல, but to have authority over the heavens. சகல பரலோகத்தின் மீது அதிகாரத்தை வைத்துக்கொள்ள. Upon all the heads under the earth. பூமியின் கீழே இருக்கிற பாதாளத்தின் மீது அதிகாரத்தை கொடுக்க. Hallelujah. This is reigning with Christ. இதுதான் கிறிஸ்துவோடு கூட அரசாளுவது என்றால் அர்த்தம். Now you will have this question. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். Okay brother, this is fine. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். Jesus blood has redeemed me from witchcraft. இயேசு இரத்தம் என்னை மந்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கினது. Even though I see demons around me, okay, I'll believe that. என்னை சுற்றி பிசாசுகளை பார்த்தாலும் நான் நம்பிக்கிறேன். And now you said that we are like kings and priests in this earth to rule and reign on this earth. நாம் ராஜாவாய் ஆசாரியர்களாய் இந்த பூமியிலே அரசாள இருக்கிறோம்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஒத்துக்க முடியல பிரதர். எங்க வீட்டு வாட்ச்மேன் கூட என்ன மதிக்க மாட்டாரு. எங்க வீட்டு அம்மா என்ன பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க. பாருங்க, there is a problem there. இங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. Brother, you are saying that I am a king, but nobody is accepting me as a king. என்ன பார்த்து ராஜான்றீங்க, ஆனா யாரும் என் வீட்ல என்ன அப்படி பார்க்கறதே இல்லையே. Only I got to dress like a king and everybody will say I am a fool. நானே தான் ராஜா போல உடைய போட்டுக்கணும் போல எல்லாரும் என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லுவாங்க. Wherever I go, there is no respect, brother. நான் எங்க போனாலும் என்ன யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. Why is this thing not happening in me? ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கல? If I am a king, I am a priest, if I am redeemed by the blood, why still witchcraft around me? நான் ராஜா, நான் ஆசாரியன் என்றால், நான் அரசாள பிறந்திருக்கிறேன் என்றால், ஏன் இனி மந்திரம் என்னை சுற்றி வருகிறது? Why still no blessing? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? Why still every amavasya I have to go to some meeting? ஏன் ஒவ்வொரு அமாவாசைக்கு கூட்டத்துல போய் உட்கார வேண்டும்? How many times I should roll on the floor, brother, that the devil will go out of me? எத்தனை முறை நான் தரையிலே உருள வேண்டும் என்னை விட்டு பிசாசுகள் அகன்று போக? Why? If this is true, why all these things are happening? இது உண்மைன்னா ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? See, when I was in abroad country, there was a very peculiar case. நான் வெளிநாட்டுல இருந்தப்போ ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு கேஸ் இப்படி வந்தது. What case is she started talking to me and she suddenly started to cry. என்ன பார்த்து பேசிட்டே திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. Brother, so much of bondage. I am unable to do this, brother. I am unable to get over it. Please pray for me. She started to cry. பிரதர், என்னால இந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, I am unable to sleep and I am unable to get, I am unable to eat and I am unable to do anything. தூங்க முடியல, எழுந்திருக்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. This is a curse coming from my great grandfather. இதுதான் என்னுடைய தாத்தாவிலிருந்து வருகிறது. விவரிக்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆவலாச்சு. என்னடா சாபம் கேட்கலாமே, இது எந்த மாதிரி ஒரு சாபம், எந்த மாதிரி ஒரு பிசாசு. பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தான் ஏதோ 1-2 கேட்கும்போது கொஞ்சம் என்னடா வித்தியாசம். இப்போ எல்லாருமே இதே ப்ராப்ளம் சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. என்ன விதம் ஆவி தெரிஞ்சுக்கலாமே என்ன. She is saying this. சொல்றாங்க, that brother, the mosquito, it comes and sits on me, brother. brother, கொசு வந்து என் மேல உட்காருது. நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. And she again started to cry. மறுபடியும் அழுகுறாங்க. And she said, brother, I want to tell you something. ஒன்னு சொல்லணும். Even now the mosquito is going around me, brother. இப்போ கூட என்ன சுத்தி ஒரு கொசு போயிட்டே ஏதோ டைனோசர் சுத்தி போற மாதிரி மஸ்கிட்டோ போதுன்றாங்க. இதுக்கு ஜெபம் பண்றதா என்ன பண்றதுன்னு தெரியல பாருங்க. See, she is so much concerned about the mosquito. அந்த கொசுவை குறித்து அவ்வளோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு. You not believe, once we sat for a lunch or some kind of meal. பாருங்க, ஏதோ உணவை சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தோம். Suddenly husband and wife started to come around the table. They were running around me. திடீர்னு கணவன் மனைவி சுத்தி ஓடுறாங்க டேபிளை சுத்தி. எந்த ஆவிடா அவங்கள தொட்டுச்சுன்னு எனக்கு பயமாச்சு. தட்டைக்கிட்டே தள்ள போட்டு வச்சிட போறாங்களா. And they started, brother, why are you sitting? Come, get up. You should also chase it out. brother, நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, எந்திரிங்க, நீங்களும் வாங்க, சுத்தி ஓடி இத வெளியே துரத்துவோம். ஐயோ, எங்கடா பிசாசு, என் கண்ணுக்கு தெரியல, நான் தானே பாஸ்டர், இவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது?
And they said, brother, you see, there is a mosquito going there. They gave this mosquito bat. அங்க பாருங்க கொசு போகுது, எடுங்க அந்த பேட்டை எடுக்கறாங்க. நானும் அந்த வீட்டுக்கார அம்மா ரெண்டு பேரும் வீடெல்லாம் ஓடி மஸ்கிட்டோ சாவச்சோம். இப்படி இருக்கறாங்க. And she closed all the doors and said, brother, please pray, brother. ஜெபம் பண்ணுங்கன்றாங்க ஒரு கொசுக்கு. My mother told me it comes from my great grandfather. என்னுடைய முப்பாட்டன் தாத்தா இருந்து வருது அந்த கொசு. ஆளை விடுறா சாமி. ஆளை விடுப்பா, நான் போறேங்க. See, people are so much into this thing. இவ்வளோ ஜனங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துல people have so much problem with bondage. They have some problem with curses. இந்த சாபங்களிலே ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்துட்டே இருக்கு. Why are we still under curse if we are kings? ஏன் நாம் சாபத்தில் இருக்க வேண்டும் நாம் ராஜாவா இருந்தால்? Galatians chapter 4 and verse 1. கலாத்தியர் 4:1. Now I say that the heir, as long as he is a child, differeth nothing from a servant, though he be the Lord of all. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கிற காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் அல்ல, அவனுக்கும் அடிமையாய் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் அல்ல. See, Paul is explaining why people are unable to move into the blessing of God. பவுல் சொல்லுகிறார் ஏன் இன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று. Because ஏனென்றால் the people who are here of God's promise are little children. பாருங்க, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரவாளிகள் சிறு பிள்ளைகளா இருக்கிறார்கள். So the heir itself is like a servant, it seems. பாருங்க, அந்த சுதந்திரவாளியே ஒரு வேலைக்காரனை போல Hallelujah. இருக்கு தோன்றுது அவனுக்கு. Can you imagine a king, a queen being like a servant? பாருங்க, ஒரு ராஜா ஒரு ராணி வேலைக்காரனை போல இருக்கிறது யோசிக்க முடிகிறதா? யோசிக்க முடியுதா? The word of God says yes, they can be as a servant. வசனம் சொல்லுங்க, ஆம், ராஜாவும் ராணியும் வேலைக்காரன் வேலைக்காரி இருக்க முடியும். When I was young, நான் சிறுவனாய் இருந்தபோது my father was earning good. எங்க அப்பா நன்றாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். Even though he had lots of money, இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் he did not give any money to me. என்கிட்ட ஒண்ணும் கொடுக்கல. He gave to the servant. He said, take Kiran and get him whatever he wants. வேலைக்காரனுக்கு காசை கொடுத்து என் பையனை கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து சில்லறை நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னார். See, I am the heir of him. I am the promised son. நான் என் தகப்பனுடைய சுதந்திரவாளி. But this servant, when he is taken to the shop, he will pinch me. இந்த வேலைக்காரன் என்ன கூட்டிட்டு போறான கடைக்கு, என்ன போட்டு கிள்ளுவான். ஒழுங்கா நட. யாரு? ஓனர் பையன். See, this happens everywhere. எல்லா இடத்திலும் நடக்கும். This is not only here. இங்க மட்டும் இல்ல. You even see a king's son. நீங்க ராஜாவுடைய பையனை பார்த்தாலும் the king's son will be taken care by the king's servant. பாருங்க, ராஜாவினுடைய பையன் ராஜாவினுடைய வேலைக்காரனாலே பராமரிக்கப்படுவான். And the servant will treat the king's son not as a king. ஆனா அந்த வேலைக்காரன் வந்துட்டு ராஜாவுடைய மகனை ராஜா மகனை போல பண்ண மாட்டான், மரியாதை கொடுக்க மாட்டான். ஓதப்படு உட்காரணும். எப்படி? ஓதப்படு உட்கார். Why? ஏன்? Because the child does not know what the father has. அதாவது அந்த பிள்ளைக்கு தகப்பனிடத்தில் என்ன இருக்கிறது என்று அது என்ன என்று தெரியாது. Because the child has not grown to the level where the father could share his promise. ஏனென்றால் அந்த சிறு பிள்ளை பெரிய மனிதனாய் வளரல, அதாவது அவனுடைய அப்பாவிடத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படிக்கு. Over the years what happened? I started to grow. நான் வந்து வளர ஆரம்பிச்சிட்டேன். And as I started to grow, நான் வளர ஆரம்பிச்ச பின்பு the servant who said come here go here, who pinched me, started to fold his hands before. இங்க வா அங்க வா என்ன போட்டு கிள்ளின வேலைக்காரன் என் முன்னாடி கையை கட்டிட்டு குனிய ஆரம்பிச்சான். The one who called me Kiran, he started to say, sir, come here. என்ன கிரண் பேரை சொல்லி சொல்றேன், இப்ப சார் என்றாரு. Only he puts the plate, I should eat before. ஃபர்ஸ்ட் அவர் பிளேட் வச்சாதான் நான் சாப்பிடணும். Now if I say, he will put the plate. இப்ப நான் சொன்ன ஒரு பிளேட் வைக்கணும். That is kingship. அதுதான் ராஜ்யத்துவம். When I was a small kid, the servant, he tamed me. சிறுவனா இருந்தபோது அவர் என்ன டேம் பண்ணார். But when I became a grown up child, I started to rule the house. நான் பெரியவன் ஆன பொழுது வீட்டை ஆள ஆரம்பித்தேன், அரசாள ஆரம்பித்தேன். This is the same message Paul is trying to say. இதைதான் பவுல் சொல்லுகிறார். He is saying you and I are kings and priests before God. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். But because we are still children, we are unable to move as kings, rather we are like servants. சிறு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறபடினால நம்மால் ராஜாக்களை போல அரசாளிகளை போல அரசாள முடியல. Hallelujah. See, this is happening even in school also. ஸ்கூல்லயும் தான் நடக்குது. You see children under the like 5th standard 6th standard people. ஒரு 5வது 6வது வகுப்புக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போலாம் அவங்களே மாஸ்டர் மிரட்டுறாங்க. 4th ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் கீழே வந்துடணும். இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா எல்கேஜிக்கு வந்து இன்னும் 1st ஸ்டாண்டர்ட் பையனை மிரட்ட ஆரம்பிச்சிடும். 4th standard 5th standard people, 4வது 5வது படிக்கிற பையன்,
They'll be so scared before the master because he's coming with a stick. மாஸ்டர் பார்த்தா பயம், குச்சியோடு வராரு. See, you get scared when you see the stick in your master's hand. மாஸ்டர் கையில குச்சியை பார்த்தாலே பயம். But after that you graduate the school, you become, a graduate holder, you start working. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கி வேலைக்கு போறீங்க. When you cross the school, your master will not call your name. He'll say, "Sir, Thambi, wait, I want to talk to you." நீங்க அப்புறமேல்ட்டு ஸ்கூல்ல தாண்டி போறப்போ உங்க சார் உங்களை பார்த்து பேரை சொல்லி மரியாதை இல்லாம அப்படி பேச மாட்டார். மரியாதையா சார் இங்க வாங்கன்னு. Sir, why? ஏன்? Because you had grown. ஏனென்றால் நீங்க இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள். Hallelujah. Hallelujah. Have you seen, these drivers and all these people who drive taxi for children to pick up from the school to get themselves to the ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவர் பிக் அப் பண்ண வரவங்க பாத்திருக்கீங்களா? அந்த பையனும் அந்த டிரைவர் ஏதோ ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. They will talk as if they were together. ஏதோ ரெண்டு பேர் ஒண்ணா பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுவாங்க. But after 10 years, 10 வருஷம் பின்பு, if the driver comes near and say, "தூரமா நில்லுன்னு." டிரைவர் வந்தோனே கொஞ்சம் ஓரமா நில்லு பண்ணுவாங்க. And the driver himself will go away from the child. டிரைவரே அந்த பையனை விட்டு தூரமா போய்டுவார். Why? ஏன்? The child has grown. ஏனென்றால் சிறு பிள்ளை வளர்ந்து விட்டது. That is the same way in Christianity also. கிறிஸ்தவத்திலும் இதுதான் உண்மை. If you want to be as a king and rule and reign on the earth, ராஜாவாய் ஆசாரியனாய் இந்த பூமியிலே அரசாள வேண்டுமா என்றால், just being born again in the Lord is not enough. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது. Because Paul says still you will be like a servant. பவுல் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்தாலும் நீ வேலைக்காரனை போலதான் இருப்பாய். But when will you be in the fullness of as how God has called you? எப்பொழுது தேவனுடைய முழுமையிலே நீ தேவன் அழைத்ததின் பிரகாரமாய் இருப்பாய்? When you grow. நீங்கள் வளரும் பொழுது. Hallelujah. Hallelujah. Everybody say, சொல்லுவோம், for me to be like a king, நான் ராஜாவை போல இருக்க I need to grow. நான் வளர வேண்டும். இப்படி இல்ல, உள்ள வளரணும். How to grow? எப்படி வளருவது? Judges chapter 6 and verses 11 to 13. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 லிருந்து 13. The angel of the Lord came and sat down under the oak in Ophrah that belonged to Joash the Abiezrite, where his son Gideon was threshing wheat in a winepress to keep it from the Midianites. When the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." "Pardon me, my Lord," Gideon replied, "but if the Lord is with us, why has all this happened to us? Where all his wonders that our ancestors told us about when they said, 'Did not the Lord bring us up out of Egypt?' But now the Lord has abandoned us and given us into the hand of Midian." அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகி ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மிதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, "பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார்" என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவோனான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார் என்றான். Hallelujah. What is the exact instance here? இது என்ன இங்க நடக்கிறது? Gideon is being as a slave under the hands of Midianites. கிதியோன் மீதியனருடைய கைகளின் கீழே அடிமையாய் வாழுகிறான். He is like a servant under Midianites. அவன் மீதியனர்கள் கீழே வேலைக்காரனா இருக்கிறான். Now this person who is like a slave, all of a sudden one day God is revealing himself before him. பாருங்க, தேவன் இந்த வேலைக்காரனை போல இருக்கிறானே கிதியோன், அவருக்கு தோன்றி he says, சொல்றாரு, Gideon, you are not a slave. கிதியோனே, நீ அடிமை அல்ல. You are not a servant. நீ வந்து ஒரு வேலைக்காரன் அல்ல. You are a mighty man of valor. நீ பராக்கிரமசாலி. Gideon கேக்குறான், கிதியோன் கேக்குறாரு, ஆண்டவரே, நான் தான் வேலைக்காரனை போல இருக்கிறேனே, என்ன பார்த்து நீர் எப்படி பராக்கிரமசாலி என்று சொல்ல முடியும்? How can you say, looking at a servant, that I am a mighty man of valor? ஒரு வேலைக்காரனை பார்த்து நீங்கள் எப்படி நான் பராக்கிரமசாலின்னு சொல்ல முடியும்? Now the story is about this. இதுதான் இந்த கதை. How this servant Gideon started to become a mighty man of valor. வேலைக்காரன் கிதியோன் பராக்கிரமசாலி ஆனது எப்படி? Or when did he become a mighty man of valor from a servant nature? ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானத்தில் இருந்து எப்பொழுது அவன் பராக்கிரமசாலியாக மாறினான்? It is very important. ரொம்ப முக்கியம். See, here God is saying to Gideon, you are a mighty man of valor. இங்க தேவன் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, நீயும் பராக்கிரமசாலி. He is saying you are going to be like a king upon the Midianites. நீ மீதியனோர்களுக்கு மீது ராஜாவா இருப்பாய். இந்த கிடியோன் பாருங்க, நம்மள மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. He is saying, no, I am like a servant. How can I be like a king? இல்ல நான் வேலைக்காரனை போல நான் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? ஐயோ, still these Midianites are coming
coming and throwing bondage upon me. இந்த மீதியானர்கள் வந்து என் மீது கட்டுகளினாலே என்னை They're making கடினப்படுத்துகிறார்கள். me to work so long. They're giving so much of bondage. என்னை கஷ்டப்பட்டு வேலை செய்யும்படிக்கு என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். How can you tell me that I am a mighty man of valor? என்னை பார்த்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நான் பராக்கிரமசாலி என்று? We also say the same thing. இததான் நம்மளும் சொல்றோம். Lord, how do you call me king? எப்படி ஆண்டவரே என்ன போய் ராஜா என்றீங்க? Every day night devil is coming before me, Lord. ஒவ்வொரு நாள் இரவும் பிசாசு வருகிறான். Every day I'm unable to sleep, Lord. ஒவ்வொரு நாளும் தூங்க முடியல. பாருங்க இப்ப மனுஷன் தொல்லை போய் பிசாசு தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஊர்ல. பிசாசும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மனுஷன் தொல்லையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மக்கள் எங்க போறதுன்னு தெரியல. Let us see how எப்படி Gideon changed from a servant to a king. வேலைக்காரனா இருந்தவன் கிதியோன் எப்படி பராக்கிரமசாலியாக உண்மையான நிலைமைக்கு அவன் மாறினான். Judges chapter 7 and verses 9 to 15. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9 - 15 வரை. During that night the Lord said to Gideon, "Get up, go down against the camp, because I am going to give it into your hands. If you are afraid to attack, go down to the camp with your servant Purah and listen to what they are saying. Afterward, you will be encouraged to attack the camp." So he and Purah, his servant, went down to the outpost of the camp. The Midianites, the Amalekites, and all the other eastern people had settled in the valley, thick as locusts. Their camels could no more be counted than the sand on the seashore. Gideon arrived just as a man was telling a friend about his dream. "I had a dream," he was saying. "A round loaf of barley bread came tumbling into the Midianite camp. It struck the tent with such force that the tent overturned and collapsed." His friend responded, "This can be nothing other than the sword of Gideon, son of Joash, the Israelite. God has given Midianites and the whole camp into his hands." When Gideon heard the dream and its interpretation, he bowed down and worshipped. He returned to the camp of Israel and called out, "Get up. The Lord has given the Midianite into our hands." அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, "நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாய் என்றால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகி பூராவும் சேனை இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனை இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும்" என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகி பூராவும் சேனையின் முன்னிலே யாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். மீதியானரும் அமிலக்கியர்களும் சகல கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் பள்ளத்தாக்களை படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, "இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது" என்றான். அப்பொழுது மற்றவன், "இது யோவாசின் குமாரனாகி கிதியோன் என்னும் இஸ்ரவேலவனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்லை. தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார்" என்றான். ஹல்லேலூயா. இதை கிதியோன் கேட்ட பொழுது அங்கதாங்க கிளைமாக்ஸ். அதை சொல்லுங்க பாருங்க. Here the Gideon is saying that I cannot be a mighty man of valor. நான் பராக்கிரமசாலியா இருக்கவே முடியாதுன்னு சொல்றான். I am a servant. The devil is coming around me. நான் ஒரு வேலைக்காரன், பிசாசுன்னு சுத்தி வரான். The bondage is around me. என்னை சுற்றி இருளும் அடிமைத்தனம் The இருக்கிறது. Midianites are around me. I cannot be the way you have called me. என்னை சுற்றி மீதியினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், திரளாய் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்றபடியில ராஜாவா இருக்க முடியாது, பராக்கிரமசாலி இருக்க God முடியாது. says, "I know you have this problem." தேவன் சொல்லுகிறார், உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். So God is doing what? தேவன் என்ன செய்கிறார்? He is sending Gideon to the enemy's camp. கிதியோனை எதிரியின் கூடாரத்துக்கு அனுப்புகிறார். And he is making Gideon to see what God told about him was true. தேவன் கிதியோனிடத்திலே அவனை குறித்து சொன்னது உண்மை என்று தன் எதிரியின் கூடாரத்திற்கு போய் உட்கார்ந்து கேட்க சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Gideon is seeing the enemy speaking about Gideon. He says, "The Lord is with Gideon." கிதியோன் எதிரின் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரின் கூடாரத்திலே சொல்லுகிறார்கள், தேவனே கிதியோனோடு இருக்கிறார். And when Gideon is hearing and seeing his promise being fulfilled, he is becoming a valor. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த எதிரியின் நாவிலிருந்தே இவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் உண்மையாகவே பராக்கிரமசாலியாய் மாறினான். Hallelujah. Hallelujah. See, Gideon, who was a servant, turned into a valor when he saw his promise. அதாவது வேலைக்காரனாய் இருந்த கிதியோன் அவன் வாக்குத்தத்தத்தை எதிரி
அவனை குறித்து சொன்னதை கேட்ட பொழுது பராக்கிரமசாலியாய் மாறினான். He was not transformed as a valor when the Lord appeared before him. தேவன் அவனுக்கு முன்பதாய் தோன்றின பொழுது அவன் மாறவில்லை. He did not become as a king when the Lord gave him a vision. தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த பொழுது அவன் ராஜாவாய் மாறவில்லை. He did not become a mighty man of valor when he prayed to God. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணின போது பராக்கிரமசாலியாய் அவன் ஆகவில்லை. The word of God says when he saw his promise he became the mighty man of valor. வசனம் சொல்லுகிறது அவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் கண்டபோது அவன் பராக்கிரமசாலியாய் மாறினான். Hallelujah. Hallelujah. He was fearful. அவனும் பயந்தாங்கொழிதான். He was scared. அவன் ரொம்ப பயமுள்ளவன். He was like a servant. அவன் வேலைக்காரனை போலதான் இருந்தான். All of a sudden, திடீரென்று how did he grow from being a servant into a mighty man of valor? எப்படி ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து பராக்கிரமசாலியாய் மாறினான்? Is it by praying? ஜெபம் பண்ணாரா? அதனாலயா? By fasting? உபவாசத்தினால? By seeing God? தேவனை முகமுகமாய் We all ask God, Lord, show yourself to me, then my promise will come to pass. ஆண்டவரே நான் உம்மை தரிசிக்கட்டும், அப்பொழுது என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். பேதுருவை முகமுகமாய் பார்த்த பொழுது பேதுரு சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஆண்டவரே நீர் முகமுகமாய் வாரும். எப்படிங்க கிதியோன் மாறினாரு? How did Gideon change? எப்படி கிதியோன் மாறினார்? He grew from a servant. ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து வளர்ந்தான். How? எப்படி? By seeing the promise being fulfilled. வாக்குத்தத்தம் அவன் கண்களுக்கு முன்பதாகவே நிறைவேறினதை கண்டபோது. How can you grow like a child to a full matured person to receive the promise? ஒரு சிறுவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு முழுமையான மனிதனாய் வாக்குத்தத்தத்தை முழுமையாய் சுதந்தரிக்கும்படி எப்படி மாறினான்? How can you grow? எப்படி நீங்க மாற முடியும்? When you see your promise being fulfilled. உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நீங்கள் காணும் பொழுது. You know, as soon as Gideon saw his promise, what God said about him was true in his eyes. அதாவது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் கிதியோன் கண்களினாலேயே அது நிறைவேறப்பட்டதை கண்டபோது he became a mighty man of valor. பராக்கிரமசாலியானான். Hallelujah. Hallelujah. See, that is how you can grow. அப்படிதான் நீங்களும் வளர முடியும். Some people think if I'm going to kneel down the whole night and pray, morning I'll grow. சிலர் சொல்லுகிறார் இரவெல்லாம் நான் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணா காலையில நான் வளர்ந்துருவேன். அவங்க படம் பார்த்து அதையும் கடவுள் எடுத்துட்டு வந்துடுறாங்க. You know, when young boys are young, அதாவது when young boys they see a movie, they see an actor with built up muscles. பாருங்க இந்த சிறுவங்க எல்லாம் வந்துட்டு இந்த படம் பார்க்கும் பொழுது நல்ல ஆக்டர் வந்து நல்லா பில்ட்டா இருக்கிறார். நல்ல பில்ட்டார பார்த்துடுவாங்க. இவர் தொப்பையும் கொலமா இருப்பார். அவர் காலையிலே ஜிம்முக்கு போயிடுவாங்க. Early morning next day they'll call everybody and say tomorrow I'm going to the gym. மறுநாளே காலேஜ் ஜிம்முக்கு போயிடுறது. இருக்கிற எல்லா வெயிட்டையும் தூக்குறது. ஏன் நைட்டுக்குள்ள அவர் மசில்ஸ் எல்லாம் வந்துடணும். It is not going to happen like that. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. Likewise people think, okay, let me do this, that overnight I'll become a matured person in spirit. அதே போல தான் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே நைட்ல நான் வந்து முழுமை அடைய போகிறேன். But how are you going to grow? எப்படி வளர போகிறீங்க? How Gideon grew? கிதியோன் எப்படி வளர்ந்தான்? Gideon grew by seeing his promise. கிதியோனோ அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை கண்டு அவன் வளர்ந்தான். Hallelujah. Hallelujah. How did Joseph grow? எப்படி யோசேப்பு வளர்ந்தான்? What was the position of Joseph? யோசேப்பினுடைய ஸ்தானம் என்ன? He first received the promise from God saying that he is going to be like a king in Egypt. முதல் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை தரிசனத்தை பெற்றான். என்னவென்று எகிப்திலே அவன் ராஜாவாய் இருக்க போகிறான் என்று. As soon as he got the promise, he did not receive the promise. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு வாக்குத்தத்தம் நிறைவேறல. What happened? என்ன நடந்தது? He became a slave. அவன் அடிமையாக சிறையிலே சென்றான். He became a slave. ஒரு அடிமையானான். And this slave started to grow every day in Egypt. பாருங்க இந்த அடிமை எகிப்தினுடைய சிறையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பித்தான். The more he grew, the more the Lord made him to be like a king on the nation. அவன் வளர வளர தேவன் அவனை ராஜாவாக்கும்படிக்கு தயாரானார். Finally he became the supreme power in Egypt and the promise of God was fulfilled. கடைசியாக எகிப்திலே சுப்ரீம் பவராக யோசேப்பு அமர்த்தப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் முழுமையாய் நடந்தது. I tell you, why should God wait 13 years for Joseph to be lifted as a prime minister? ஏன் தேவன் 13 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் யோசேப்பு பிரதம மந்திரி ஆவதற்கு? அவசியமே இல்லையே. வாக்குத்தத்தம் கொடுத்தாரு நைட்டு, காலையிலே ஆக்கிட்டு இருக்கலாமே. He could have made him as a king or as a top official in Egypt the next day itself. வாக்குத்தத்தத்தை கொடுத்து அடுத்த நாளே ஆக்கியிருக்கலாமே. But he did not make that. அப்படி செய்யவில்லை. Why? ஏன்? Because Joseph was a child who had to grow in the spirit. யோசேப்பு தேவனிலே ஒரு சிறு பிள்ளை, அவன் ஆவியிலே வளர வேண்டும். The word of God says for all the 13 years he remembered the dream which God gave for him. 13 ஆண்டுகளும் தேவன் தந்த சொப்பனத்தை தரிசனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தான். The more he saw the dream which God gave for him every day, the more he grew in the Lord. ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த சொப்பனத்தை அவன் பார்க்க அவன் ஆவியிலே அவன் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றபடி வளர ஆரம்பித்தான். Hallelujah. Hallelujah. That is how from a servant he became
became the top person in Egypt. அப்படிதான் ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து ஆவியிலே எகிப்தின் பிரதம மந்திரி ஆனான். Today even this applies to us. இது நமக்கும் பொருந்தும். We believe the promise. நாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். That we are kings and priests. நாம் ராஜாவாய் ஆசாரியர்களாய் That we are to reign and rule on this earth. நாம் இந்த பூமியிலே அரசாள வேண்டும். But when is this going to be fulfilled? எப்பொழுது இது நடக்க போகிறது? When we grow, it is going to be fulfilled. நாம் வளரும் பொழுது இது நடக்கும். Hallelujah. Hallelujah. I tell you, நான் சொல்லுகிறேன், see your promise in your weakness. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் பலவீனத்திலே பாருங்கள். Are you saying to God that, Lord, this is not impossible as Gideon said? நீங்க கிதியோனை போல தேவனை பார்த்து சொல்லுகிறீர்களா இது முடியவே முடியாது என்று? Are you looking at God and saying, Lord, I am like a servant, do you think I'm going to be a valor? நான் ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலியா இருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? God says yes. தேவன் ஆமா. And if you want that thing to happen, then you got to see the promise. அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீயோ அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். What is that promise you have to என்ன see? அந்த வாக்குத்தத்தம்? Look at the cross, the blood of Jesus. சிலுவை, இயேசுவின் இரத்தத்தை பாருங்கள். From the scriptures that is healing, prosperity and blessing for you. வசனத்திலிருந்து தேவன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம் என்ற அந்த காரியத்தை பாருங்கள். The more you see the word of God every day, தேவனுடைய வார்த்தை அதிகமாய் பார்க்க பார்க்க பார்க்க, the more you see that whatever God told about you is going to happen. உங்களை குறித்து இந்த வார்த்தையிலே தேவன் என்ன சொன்னாரோ அது நிறைவேற போகிறது என்று அதிகமாய் பார்க்கும்போது, the Lord will make you as a king and priest and make you to reign on this earth. தேவன் உங்களை ராஜாவாய் ஆசாரியனாய் இந்த பூமியிலே அரசாளும்படிக்கு உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. Today we need not go to some of our enemies like Gideon and see what is going to happen in my enemy's house. நம்முடைய எதிரி வீட்டிற்கு சென்று நம்முடைய எதிரி கூடாரத்துக்கு சென்று என்ன நடக்குது என்று போய் தொங்கி பார்க்க தேவையில்லை. Today how are you going to see your victory? எப்படி பார்க்க போகிறீர்கள் உங்கள் வெற்றி? You are going to see your victory in the word of God. வசனத்தின் மூலமாக உங்கள் வெற்றியை பார்க்க போகிறீர்கள். Every day morning you open the Bible and see the promise being fulfilled. ஒவ்வொரு காலையும் வேதத்தை திறந்து உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது இந்த வேதத்தில் பாருங்கள். I tell you, the more you see, the more you will be like king. பார்க்க பார்க்க நீங்கள் அதிகமாய் ராஜாவாய் மாறுவீர்கள். The more you see, you will reign on this earth. பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பூமியிலே அரசாள துவங்குவீர்கள். The more you see the word, the more the demons will run from you. அதிகமாய் இந்த வார்த்தை பார்க்க பார்க்க பிசாசுகள் உங்கள் எல்லைகளிலிருந்து ஓடும். The more you see, the more the blessing of God will come in your life. பார்க்க பார்க்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அமரும். Hallelujah. Hallelujah. I tell you, நான் சொல்றேன், God wants you to be as kings and priests on this earth. நீங்கள் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இந்த பூமியிலே அரசாளும்படி தேவன் விருப்பப்படுகிறார். And he wants you to grow from the childhood, from being a servant to becoming a king. சிறு பிள்ளை ஸ்தானத்திலிருந்து, அதாவது வேலைக்கார ஸ்தானத்திலிருந்து ராஜாவென்ற ஸ்தானத்திலே ஆவியிலே நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். And that is going to happen the more you see. நீங்கள் பார்க்க பார்க்க தான் அது நடக்கும். பாருங்க, பார்க்கிறது அவ்வளோ important. See, one person I remember some years back, I was feeling very hungry. ஒருத்தர் வந்துட்டு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. So I asked him, you accompany me, let's go out and have something to eat. என்னோட வாப்பா கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம். He said, no, I'm on diet. இல்ல நான் டயட்ல இருக்கேன். I am not going to eat. நான் சாப்பிட மாட்டேன். So I told him, okay, you don't eat, only I am going to eat. You just simply sit and see. நீ சாப்பிடாத உட்கார்ந்து பாரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். Okay, then I will come. அப்பா வரேன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும் அங்க மாட்டவர் அவரு. நான் நினைச்சேன் அங்க மாட்ட போறாரு. I said I made him to sit. உட்கார வச்சேன். அவர் பிடிச்ச பாயாவோ மட்டன் கறி, மட்டன் சாப்ஸ், பரோட்டா சொன்னேன். அவர் சாப்பிட நான் சொல்லவே இல்லை. He started to look for 5 minutes. ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரு. அப்புறம் பொறுமையா போனார் வாஷ் பேசனுக்கு, கை கழுவிட்டு வந்து நல்ல புள்ளமா தட்டுது சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். I asked him, you said you want a diet. நீ தான் டயட்னு சொன்னியே. He looked at me, Kiran, you are very bad. கிரண் நீ ரொம்ப கெட்டவன். How can I be without eating by seeing the favorite dish before me? எனக்கு முன்பதாக எனக்கு பிடித்தது வெச்சிருக்கிறது பார்த்து இப்படி சாப்பிட முடியாது. First he came, he ordered for Pepsi, he drank Pepsi. முதல் வந்து பெப்சி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டாரு. அப்புறம் he ordered for tea, he drank the tea, seeing the chicken and mutton and paratha before him. இதெல்லாம் பார்த்து டீயும் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தார், டீயும் பெப்சியும் பத்தாதுப்பா, எனக்கு பரோட்டா வேணும்பா, எனக்கு சிக்கன் வேணும்பா, மட்டன் வேணும்பா. அந்த டீயும் பெப்சி ஓர தள்ளிட்டு மெயின் டிஷ்ல இறங்கிட்டாரு. Hallelujah. This is the power of seeing. இதுதான் பார்க்கிறது வல்லமை. That is what God says when you see the Bible, the scripture, the promise every day. வேதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தை அனுதினமும் பார்க்கும்போது you will grow. நீங்கள் வளருவீர்கள். Hallelujah. Hallelujah. Have you seen women going to shop to buy sarees? அதாவது
பெண்கள் வந்துட்டு புடவை வாங்க போயிருக்குது கடைக்கு they will just accompany their friend to buy some sarees for their friend. கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது புடவை வாங்க கூட்டு போவாங்க. கடைக்கார பார்த்துடுவான், ஓகே 2 பேர் வராங்க பிடிக்கலாம், என்ன சொல்லுவான், மேடம் புது டிசைன் வந்துருது காட்டலாமா, இல்லப்பா நீ காட்டாதப்பா. Again you say, no madam, simply you see, that is enough, you don't buy. நீங்க வாங்காதீங்க, பாருங்க போதும். வாங்காதுன்னு சொல்றேன், ஏன் காட்டணும்ன்றேன் நான். ஏன்னா அவனுக்கு தெரியும் காட்டினா அம்மா வாங்க போறாங்க. She will say, okay, what he is saying is logically correct, let me just see, I will not buy. அவன் சொல்றது கரெக்ட் தான், நீ காட்டுப்பா, பார்த்துட்டு தான் போவோம். போட்ட உடனே அவர் சொல்லுவார், மேடம் இந்த ஆக்ட்ரஸ் போட்டாங்க மேடம் இந்த சாரி. அப்படியா, சரி எவ்வளோப்பா பில், வாங்கிக்கலாமே. The person had no interest to buy sarees. வாங்கவே ஐடியா இல்ல. அங்க போன உடனே பார்த்த உடனே கேக்குது வேணும்னு. Some people have sugar, you know. சிலருக்கு சுகர் இருக்கு. And until they see the sweet, they will say, I did not put sugar on coffee morning, afternoon I did not eat sweet, night I did not drink milk with sugar. இது சின்ன குழந்தை பாருங்க. அவங்களுக்கு முன்னாடி ஸ்வீட்டை பார்க்குற வரைக்கும், ஸ்வீட்டை பார்த்துட்டாங்கன்னா காலையில நான் சக்கரை போட்டு காபி குடிக்கிறது இல்லை, எதுலையுமே நான் சர்க்கரையே யூஸ் பண்றதுன்னு சொல்லிடுவாங்க. ஏதோ கரெக்டா சுகர்னா கரெக்டா இருக்கிறாரு, மெடிசன்ல கரெக்டா இருக்க நினைப்பு. But the moment the sweet is going to cross him, அவங்கள ஸ்வீட் அவங்கள தாண்டி போகும் பொழுது 2 பீஸ் காணாம போயிடும். அது தாண்டி போகும்போதே காணாம போயிடும். அங்க போய் நிக்கிறதுக்குள்ள இன்னொரு 3 பீஸ் காணாம போயிடும். அப்படி போயிட்டு வரதுக்குள்ள டப்பாவே காலி ஆயிடும். Why? He is seeing the sweet what he is liking. அவருக்கு பிடித்த ஸ்வீட்டை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான். That is what the power of seeing is. அதுதான் பார்க்கிறதின் வல்லமை. That is the idea which God gave for you and me. இது தேவனே கொடுத்த திட்டம் உங்களுக்கும் எனக்கும். இன்னைக்கு ஜவுளி கடைக்காரனும் நகைக்காரனும் அந்த டெக்னிக்கை வச்சு வித்துட்டு இருக்கிறான். அவனு போங்க நகை கடைக்கு போங்க, ஜிமிக்கே வந்திருக்கு மேடம் போட்டு பாருங்கன்னு. போட்டு கண்ணாடி ஏன் காட்டுற, ஏன் கண்ணாடியில காட்டுற, வாங்க போறதுல இருந்து ஏன் கண்ணாடி காட்டா வாங்க. When they see the jimmy in their ears, they will buy. காதுல ஜிமிக்கு தொங்குனா அம்மா வந்து கண்ணாடில பார்த்தா நிச்சயமா வாங்குவாங்க. That is what God is saying. Please see the Bible every day. You will be like a king. அதுதான் கர்த்தர் சொல்றார், இந்த வேதத்தை திறந்து தினம் பாருப்பா, நீயும் இதில் இருக்கிறதை போலவே மாறிடுவே. If you go to Khazana and Bapalal and see the jimmy, then you will not buy that. கசானாவும் பாபாலால் போய் ஜிமிக்கே பார்த்தா வாங்க மாட்டீங்க. But if you see the word of God every day, the Khazana will come to your home. வசனத்தை தினம் பார்த்தா கசானாவே வீட்டுக்கு வரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? இதுதான் கடவுள் விருப்பம் பாருங்க. நம்ம ஆண்டவரே ஜிமிக்கி வாங்கி கொடுங்க, எனக்கு பேண்ட் வாங்கி கொடுங்க, ரொம்ப சில்லறதனமா கேட்கறது. ஆண்டவர் சொல்றப்பா நான் பேண்ட் கடையே உனக்கு அனுப்புறேன், ஜிமிக்கி கடையே அனுப்புறேன், ஆனா என் வார்த்தை இரவும் பகலும் நீ பார்ப்பா என்றால், if you will see it, என் வார்த்தையை தொடர்ந்து பார்க்க then you will be like kings. பின்பு ராஜாவாய் இருப்பீர்கள். Hallelujah. So ஆகவே don't go to the saree shop and see new models. புடவை கடை போய் மாடல் பார்க்காதீங்க. Every day morning open the Bible and see the promise. தினமும் வேதத்தை திறந்து வாக்குத்தத்தத்தை பாருங்க. What you need will come to you. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களை தேடி வரும். Press down, shaken together, running over. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரும். Why? ஏன்? When you see, you will be like a king. பார்த்தால் ராஜாவை போல மாறுவீர்கள். And no king will be without any jewels. அதாவது எந்த ராஜாவும் நகை இல்லாம இருக்கிறது இல்ல. No king is going to lack any land. ராஜாவுக்கு நிலம் குறைவா இருக்க போகிறது இல்ல. God says you are Raja. நீங்கள் ராஜா என்று சொல்லுங்க. And you will be filled with prosperity, blessing and anointing of the Holy Ghost. சகல ஐஸ்வரியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நிறைக்கப்படுவீர்கள். If you will see the promise every day. வாக்குத்தத்தத்தை தினமும் பார்க்கும்போது. Hallelujah. Hallelujah. Every day. ஒவ்வொரு நாளும் see the promise. வாக்குத்தத்தத்தை பாருங்கள். Don't be like Gideon. கிதியோனை போல இருக்காதீங்க. Don't look at God and say, Lord, this is impossible. தேவனை பார்த்து சொல்லாதீங்க இது முடியாத காரியம். Don't look at God and say, Lord, it's impossible for me as a king. முடியாது, என்னை ராஜாவாக என்னை பார்க்க முடியாது சொல்லாதீங்க. But rather, ஆனால் open your Bible உங்கள் வேதத்தை திறந்து and see the promise being fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பாருங்கள். Then you will be like a king. ராஜாவாய் இருப்பீர்கள். Then you will grow in the spirit. ஆவியிலே வளருவீர்கள். Hallelujah. Hallelujah. Let's all bow down and pray. நம்முடைய தலை வணங்கி ஜெபிப்போம். Hallelujah. Oh, hallelujah. 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 எங்களை ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரவும் பகலும் வார்த்தையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்ததான ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நாங்கள் ராஜாக்களை போல இந்த பூமியை ஆள போகிறோம்.
அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் சொல்லுங்க, நாங்கள் பூமியை ஆள போகிறோம். பூமியை ஆள போகிறோம். கிறிஸ்துவுடனே ஆள போகிறோம். கிறிஸ்துவுடனே ஆள போகிறோம். வானத்தையும் பூமியையும், வானத்தையும் பூமியையும், அண்ட சராசரங்களையும் அண்ட சராசரத்தையும் கிறிஸ்துவுடனே ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் நாங்கள் ஆள போகிறோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த இரவு வேளைக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய அநாதி சிநேகம், உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்துக்கொண்டு உன் வார்த்தை எங்களுக்கு இந்த இரவு வெளிப்படுத்தினீரே, அந்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம், உம்முடைய ராஜ்யம் இந்த மக்களிலே நிலைத்து தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.